வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய அமேஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டுமே இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா தாராளமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட அமேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட் மூலமாக அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஒர்த்தபிளான பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பெனிஃபிட்லாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட், ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இல்லை 20,000க்கு மேலே இந்த ஒரு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பில் பேமெண்ட் ஏதாவது அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் இந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவோ இல்லை யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை வந்து விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு மூலமாகவோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கீழே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட். டெபிட் கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த 5,999 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 3 மந்த்துக்கான பிரைம் மெம்பர்ஷிப். இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் மூவி பேக்கேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபீஸ் இதில் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் வந்து டிஸ்கவுண்ட் மூலமாக நம்ம 800 ரூபாய் வரைக்கும் இதில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி டைன் அவுட் வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான வவுச்சர் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப் 3 மந்த்துக்கான ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப் பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்பரில் வந்துட்டு உங்களுக்கு ரைடிங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான டிஸ்கவுண்ட்டும் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள அமௌண்ட் எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு ஒர்த்தான டெபிட் கார்டு ஆக்டிவேஷன் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து எப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதுக்குன்னு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. செக் புக் வந்து கிடச்சிரும். அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம்மில் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிடி சார்ஜஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் பேங்கில் போயிட்டு கேஷ் டெபாசிட் வந்து பண்ணாலும் சரி, அதே மாதிரி வித்ட்ரா பண்ணாலும் சரி, ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இதில் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செக் புக் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒரே ஒரு சார்ஜஸ், என்ன சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நம்ம 200 ரூபாய் வந்து பே பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை மொத்தமாக பே பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகேவோ நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கணும். பர் மந்த்துக்கு 200 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை விட அதிகமான பெனிஃபிட்டையே நமக்கு வந்து இந்த ஒரு ஏடிஎம் மூலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து அதிகமான ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டை ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், நான் வந்து ஒரு சிட்டிகளில் இருக்கிறேன், ஒரு ஜாப்பில் இருக்கேன், நான் வந்து அடிக்கடி வெளியே போவேன், ஷாப்பிங் அண்ட் பில் பேமெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஒர்த்தபிளான ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிஸ்மேட்ச், ஒரு லெட்டர் வந்து மிஸ்மேட்ச் இருந்தாலும், இல்லை பேன் கார்டில் இனிஷியல் இல்லை ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்குது அப்படின்னாலும் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட பேன் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி வந்து ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூ வந்து கேட்கும். லொகேஷனுக்கு வந்து அலோ கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், அப்புறம் நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர், இவ்வளோ டீட்டெயில் ஃபில் ஆகிருக்கும். இதில் வந்து இது போக ஃபில் பண்ணாத பேலன்ஸ் டீட்டெயிலை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபில் பண்ணாத டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆகும். வெரிஃபைட் ஆனால் தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா கீழே உள்ள டீட்டெயில் எதையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு இதில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இது வந்து வெரிஃபை ஆனால் தான் பேலன்ஸ் இருக்க டீட்டெயிலை நம்ம ஃபில்லே வந்து பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிராஜுவேட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து உங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் சேலரிடா, ரிட்டையர்டா, ஸ்டூடெண்ட்டா, இல்லை அன்எம்ப்ளாய்டா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்குபேஷன் இண்டஸ்ட்ரி, நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்னா அதில் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரியான டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சேலரிட் அப்படின்னா சேலரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க, பிஸ்னஸ் இன்கம் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இதில் ஏதாவது ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் எவ்வளோ இயராக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ இயராக இந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் அந்த ஒர்க்கில் எவ்வளோ இயராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்பரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்ட்ரு பண்ணும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை டிஸ்மிஸ் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேமில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேமில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாமினி வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வேணும் அப்படின்னா இதில் ஆட் நாமினி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நாமினியோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும். உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா இந்த டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். உங்களோட ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேமை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாமினியை வந்து ஏன் வந்து செலக்ட் பண்ணலை, ஏன் அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அப்புறமா நான் வந்துட்டு இந்த நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வேறு, எனக்கு வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா இதில் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதோட அட்ரஸை வந்து கீழே ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸோட ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ டெம்பரவரியாக இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை லீஸுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டலுக்கு தான் வந்து இருக்கேன், அதனால் ரெண்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்யூனிகேஷன் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீடு. ஸோ அதனால் ரெண்டல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ணமோ அது ரிலேட்டடான பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்டட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த பிரான்ச் வேண்டாம், வேறு பிரான்ச் வேணும் அப்படின்னா இதில் வந்து சேஞ்ச் பிரான்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிரான்ச்சை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்சுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த பிரான்ச் வந்து வேணுமோ அந்த பிரான்ச்சை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருங்குடியில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து செலக்டட் ஆயிருச்சு. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓவராலாக வந்து இந்த இடத்துல உங்களோட சம்மரியை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறம் பேனா, அப்புறம் வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட் நம்பரும் வந்து கிடைக்கும். வந்து வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது, இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஜெராக்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த நாய்ஸும் இல்லாத இடத்துல இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கனெக்ட் அண்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி வந்து ஆக்சிஸ் பேங்கோட கனெக்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட பேசி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் பேப்பரில் லைவாக சைன் போட்டு அந்த சிக்னேச்சரை வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய செக்லீஃபுக்கு அந்த சிக்னேச்சரை தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 to 2 hours வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் ஆனதுமே இவர் வீடியோ கேவிசி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்ட், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டாக நம்ம ஒரு 5,000 டெபாசிட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸையும் சேர்த்து தான் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன்லி டெபிட் கார்டு சார்ஜஸ் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிக்கலாம். பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களோட இனிஷியல் டெபாசிட்டை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போவே வந்து இனிஷியல் ஃபண்டிங் அப்புறம் வந்து டெபிட் கார்டுக்கான சார்ஜஸ் ரெண்டையும் சேர்த்து பே பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இல்லைனா யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அமௌண்ட் எல்லாமே டெபாசிட் வந்து பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். இதில் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் உங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா செட் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஆக்சிஸ் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியை போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபண்ட் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.